நம்ம இந்தியாவோட ஒன் ஆஃப் த டாப் செக்டார் அப்படின்னா அது ஐடி தான். அந்த ஒரு டாப் ஐடி செக்டார் லாஸ்ட்டு ஒரு வருஷமாக பயங்கரமான டவுன் ட்ரெண்டில் கீழே வந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இனிமேல் மேலே வந்து போயிடுவாங்க, 2026 மேலே வந்து போயிடும் இந்த மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது 2026 தான் ஒரு பயங்கரமான டவுன் ட்ரெண்டில் கீழே வந்து போயிருக்கிறாங்க. நம்ம நினச்சோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுனால நிறைய பேருக்கு வேலை வந்து போயிடும், இந்த மாதிரி ஐடி ஜாப்ஸ்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏஐனால், இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஐடி கம்பெனிக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ மாறி இருக்குது. ஸோ டிசிஎஸ் இன்ஃபோசிஸ்லாம் வந்து பார்க்குறீங்கன்னா பெரிய கம்பெனி. ஸோ அவங்க மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஸ்டாக்கில் அப்படின்னா ஒரு பெரிய லாஸ் தான் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். இனிமேலாச்சும் மேலே போவாங்களா இல்லைனா இனிமேலும் கீழே தான் போவாங்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக வந்து பார்க்கலாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் ஐடியில் வேலை பார்க்குறவங்கள பயம் காட்ட போகிறது கிடையாது. என்ன நடக்கும், என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். இங்கே பார்க்குறீங்க இல்லையா, டிசிஎஸ் லாஸ்ட் 1 வீக்கில் மட்டும் என்னங்க நடந்திருக்குது. இது எல்லாமே ஒன் டே கேண்டில் தான், இதுவும் ஒன் டே கேண்டில் தான். இது எல்லாமே பாருங்கள், ஒவ்வொரு நாளும் கொஞ்சமாக மேலே ஏறுவாங்க, கொஞ்சமாக கீழே இறங்குவாங்க, ஒரு ட்ரெண்டுக்குள்ளேயே இருப்பாங்க. இப்படி தான் மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கும். ஆனால் கடைசி ஒரு வாரத்தில் மட்டும் டிசிஎஸ் இங்கே இருந்து 23% ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு ஸ்டாக் வந்து இறங்குது அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட். முக்கியமாக இந்தியா மட்டும் இல்லாமல் அமெரிக்கா பங்குச்சந்தையிலையும் ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே வந்து விழுந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு முக்கியமான காரணமே அமெரிக்காவோட ஒரு கம்பெனி தான். ஆந்த்ரோபிக் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் கம்பெனி கிளாடு அப்படிங்கிற ஒரு ஏஐ டிவைஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த ஒரு ஏஐ டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஐடியில் நடக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் அதுவே வந்து பண்ண ஆரம்பிக்கும். ஏஏ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா டெஸ்டிங் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது, இது எல்லாமே வந்து பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, இதனால் ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக பிரச்சனை தான். நம்மளுடைய வேலையை அதுவே வந்து பண்ணுது அப்படின்னா 4 பேர் வேலையை வந்து ஒரு ஆள் வந்து பண்ணிட்டு போயிடுது அப்படின்னா அந்தளவுக்கு வேலைக்கு ஆள் தேவைப்பட மாட்டாங்க தான். இது ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் ஐடி கம்பெனிக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு, அவங்க ஏன் கீழே போகிறாங்க, இந்த ஏஐ யூஸ் பண்ணி அவங்க நல்லா ப்ராஃபிட் வந்து பண்ணலாமே, இந்த மாதிரி நம்ம நினைப்போம் இல்லையா. ஆனால் ஐடி கம்பெனி எப்படிங்க ப்ராஃபிட் வந்து சம்பாதிக்கிறாங்க, எப்படி பணம் பண்ணுறாங்க, கிளைண்ட்ஸ் மூலியமா, சர்வீஸ் மூலியமா. ஒரு கிளைண்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணித்தாங்க, இதை டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுங்கள், இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா இந்த கிளைண்ட்டு வந்து அந்த ஐடி கம்பெனிக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அமௌண்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கிளாடு அப்படிங்கிற டிவைஸே அந்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த கிளைண்ட்டு வந்து ஐடி கம்பெனியை காண்டாக்ட் பண்ணாமலேயே இந்த ஏஐ டைரெக்டாக யூஸ் பண்ணி அவங்க எல்லா வேலைகளையுமே வந்து பண்ணிக்க முடியும், இதை வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தானே. அதனால தான் பங்குச்சந்தை பயங்கரமாக வந்து கீழே விழுந்துருச்சு. நிறைய பணம் போட்டு வச்சுருந்தவங்க ஐடியோட ஃப்யூச்சர் என்ன ஆகுதுன்னே தெரியாதுன்னு பயந்து வெளியே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தாங்க பங்குச்சந்தை பயங்கரமாக வந்து கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. நம்ம இந்தியன் பங்குச்சந்தை விழுறதுக்கு முன்னாடியே அமெரிக்கன் பங்குச்சந்தை விழுந்துருது, ஒரு நாளைக்கு முன்னாடியே பயங்கரமாக கீழே வந்து விழுந்துருது. அதை பார்த்து நம்ம இந்தியன் பங்குச்சந்தையும் பயங்கரமாக வந்து கீழே வந்து போயிடுறாங்க. இப்போதைக்கு அந்த ஏஐனால் பெரிய பிரச்சனை வந்து வந்துருச்சா, ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே பெரிய பிரச்சனை வந்து வந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அது வந்து எந்த ஒரு கிளைண்ட்டையும் பிடிக்கல, வேலை பார்க்க ஆரம்பிக்கல, எதுவும் நடக்கலை. ஆனால் இப்படி ஒரு டிவைஸ் வந்து வந்துருச்சு, இப்படி ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்திட்டாங்க. அப்படிங்கிறனால ஃப்யூச்சர் என்ன ஆகும்னு தெரியாததுனால நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஐடி ஸ்டாக்லேருந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. வாங்கி வச்சுருந்த எல்லா ஷேர்ஸுமே விற்றுட்டு மொத்தமாக வெளியே வந்து போகிறாங்க. அப்படிங்கிறனால தான் இங்கே வந்து பங்குச்சந்தை பயங்கரமாக வந்து கீழே வந்து விழுந்துக்கிட்டு இருக்குங்க. இதாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், டிசிஎஸ் எந்த மாதிரி கீழே விழுந்திருக்காங்களோ அதே மாதிரி தான் இன்ஃபோசிஸ் வந்து கீழே வந்து விழுந்திருக்காங்க. நம்ம இன்னொரு ஸ்டாக்குமே வந்து பார்க்க வேண்டியது இருக்குங்க, பாஷ். அவங்க எப்படி போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாஷ் வந்து எந்த மாதிரி சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பாஷ் வந்து அந்தளவுக்கு கீழே வந்து விரலாக பார்த்தீங்களா. ஏன்னா இவங்க வந்து ஜஸ்ட்டு ஐடியில் மட்டுமே இருக்கலை, ஒரு ஆப் டெவலப் பண்ணுறது அந்த மாதிரி மட்டுமே இவங்க இல்லை, இவங்க அதை தாண்டி நிறைய விஷயங்களை வந்து பண்ணுறாங்க. பாஷ் அப்படிங்கிறது மெயினாக வந்து ஒரு ஆப் டெவலப்மெண்ட்டில் மட்டும் கிடையாது, இவங்க டிஜிட்டலாக மட்டும் கிடையாது, மற்ற நிறையா விஷயங்களை வந்து இருக்கிறாங்க. அப்படிங்கிறனால இவங்க மற்றவங்க விழுந்த அளவுக்கு கீழே வந்து விரலை அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, ஓகே ப்ரோ, இனிமேல் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் ஐடிக்கு அப்படின்னா வேறெல்லாம் போயிடுமா, ஐடி கம்பெனிலாம் இழுத்து மூடிடுவாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து சுத்தமாக இல்லை. இவ்வளோ பெரிய டாப் செக்டார்லாம் அப்படிலாம் வந்து கீழே வந்து விழுந்துடாதுங்க. இப்போ ஐடியா கீழே விழுந்துச்சு அப்படின்னா
ஜியோ மாதிரி ஒன்று வந்துச்சு. அது வந்து அந்த இடத்த பிடிச்சி வேறு யாருக்குமே இந்த இடத்த வந்து கொடுக்கல, எல்லாத்தையுமே ஃப்ரீயாக வந்து கொடுத்துச்சு. அதனால் ஐடியா வந்து கீழே வந்து விழுந்துச்சு. ஆனால் அதே மாதிரி இந்த ஏஐ வந்து பண்ணிடுமான்னு கேட்டிங்கன்னா, அதை உருவாக்குனதே இவங்க எல்லாம் சேர்ந்து தான். ஸோ அப்படி இருக்கும்போது அது அந்தளவுக்கு வளர விட்டாங்கன்னா இவங்களுக்கு தான் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்ச வளர விட மாட்டாங்க. இப்போதைக்கு ஒரு பேனிக் செல்லிங் வந்து கொடுத்துட்டு மேலே வந்து வர பார்ப்பாங்க. லாங் டேர்ம் பார்க்கும்போது சேஃபாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு பிரச்சனை எதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த ஏஐயால் மனுஷங்க பண்ணக்கூடிய எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக பண்ணி முடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஏஐ வந்து வேகமாக பண்ணுது தான், எல்லாமே ஓகே தான், சூப்பராக பண்ணுது தான். ஆனால் பெர்ஃபெக்டாக பண்ணுதான்னு கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. பெர்ஃபெக்டாக வந்து அது பண்ணுறது கிடையாது. ஒரு தம்ப்நெயில் பண்ணி கொடுத்தா கூட அதில் நிறைய பிழைகள் இருக்குது. ஒரு தமிழ் டைப் பண்ணால் கூட 4 வாட்டி 5 வாட்டி சொன்னால் கூட அது கரெக்டாக வந்து பண்ணி தர மாட்டுது. ஸோ ஏஐ வந்து இன்னும் பெர்ஃபெக்டாக வந்து உருவாகலை. அது மேபி 2 வருஷம் 3 வருஷம் கூட டைம் எடுக்கலாம். ஒரு மனுஷன் மாதிரி அதுவாக யோசித்து பெர்ஃபெக்டாக பண்ணி தர்றதுக்கு டைம் வந்து எடுக்கலாம். அப்படி அந்த சமயத்தில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை. இப்போவே வந்து பார்க்குறீங்கன்னா ஃபோட்டோஷாப் பண்ணுறவங்க, கிராஃபிக் டிசைன் பண்ணுறவங்க, இவங்க எல்லார் வேலைக்குமே ஒரு ஆபத்து வந்து வந்துருச்சு தான் ஆல்ரெடி. ஏன்னா அதுவே வந்து பண்ணிடுது. முன்னாடிலாம் வந்து பேங்க்லேருந்து கால் பண்ணி பேசுவாங்க. இப்போ வந்து ஏஏ வந்து கால் பண்ணி இதெல்லாம் வந்து பண்ணுங்க, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஏஏ வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய எல்லா வேலைகளுமே நிச்சயமாக போகும் தான். ஆனால் ஐடி வேலைகள், டெஸ்டிங், டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து போயிடுமான்னு கேட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு. ஆனால் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஏஐயால் ஒரு தம்ப்நெயிலை, ஒரு வீடியோ கூட பெர்ஃபெக்டாக பண்ணித்தர முடியலை. அதுதான் உண்மை. நிறைய பிள்ளைகளோடு தான் பண்ணித்தருது. அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சத்துக்கு டைம் வந்து எடுக்கும். ஆனால் அது பண்ண முடியாதுன்னு நான் சொல்ல வரல. அது நிச்சயமாக பண்ணும். எல்லா வேலைகளையுமே பண்ணும். ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு முடிவே பண்ண முடியலைங்க. நம்ம ஒரு 1990 நினச்சோமா ஸ்மார்ட் ஃபோன் வரும்னு நினச்சோமா, வந்துச்சு. அது உலகத்தையே திருப்பி போட்டுச்சு. எல்லார் கையிலையும் இப்போ ஒரு ஃபோன் இருக்குது. அதனால் என்ன வேணாலும் பண்ண முடியுது. ஒரு வீடியோ கால் பேச முடியுது. அதெல்லாம் வந்து ஒரு 1950 போய் சொல்கிறீங்க அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இப்படிலாம் வரதுக்கான வாய்ப்பே வந்து கிடையாது, இந்த மாதிரி சொல்லிடுவாங்க இல்லையா. ஆனால் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை ஏற்றுக்கிட்டோம். அதை நம்ம பிரமிப்பாக பார்க்கல. எப்படி இந்த ஃபோன்லேருந்து அங்கே இருக்கவங்க கூட வீடியோ கால் பேச முடியுது, முகத்தை பார்க்க முடியுது. நம்ம அதை பற்றி பெருசாக வந்து யோசிக்கல. இது ஒரு மேஜிக் மாதிரி தான் அது நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா. இதை விடவும் பயங்கரமான விஷயங்கள் வரலாம். டெக்னாலஜியே இல்லாமல் நம்ம இவ்வளோ பெரிய டெக்னாலஜியை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இவ்வளோ பெரிய டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்குது, அதை வச்சு எவ்வளோ பெரிய டெக்னாலஜி உருவாகும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். டெக்னாலஜி வளர்கிறனால நிறையா வேலைகள் போயிட்டு தாங்க இருக்குது. நிறைய வேலைகள் இப்போவும் போயிட்டு தான் இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் அது நடக்க தான் போகுது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைஃப்பை வந்து மாற்றிக்கிட்டால் நம்ம சேஃபாக வந்து இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இப்போதுலேருந்தே சேஃபாக வந்து யோசிச்சு இருங்க. சைடு இன்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, சைடு இன்கம் இப்போதே வந்து உருவாக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதேமாதிரி பயப்படாதீங்க. எடுத்தோடனே இப்போவே பயந்துட்டு எதுவுமே வந்து பண்ணாதீங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், வருடங்களே வந்து எடுக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சரிங்க. ஓகே ப்ரோ, இனிமேல் ஸ்டாக்லாம் இப்படி தான் போகுமா? இங்கேருந்து ஒரு 2 மாதமாக மெதுவாக மேலே வந்தாங்க ப்ரோ. ஆனால் ஒரே வாரத்தில் அதை விட டபுள் மடங்கு கீழே வந்து இறங்கிட்டாங்க. 2 மாதம் எங்கே இருக்குது, ஒரு வாரம் எங்கே இருக்குது, அவ்வளோ பெரிய டவுன் வந்து கொடுத்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ தான் என்ட்ரி கொடுத்துருக்கீங்கன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு எக்ஸிட் ஆகிறது சேஃப். நான் முன்னாடியே என்ட்ரி கொடுத்து வச்சுட்டேன், இன்வெஸ்டிங் வந்து பண்ணி வச்சுருக்கேன், கீழே வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை வந்து போட்டு வைப்பேன் அப்படின்னா அது பண்ணலாம். நம்ம இந்தியாவில் முக்கியமான செக்டர் அப்படின்னா பேங்கிங் அண்ட் ஐடி தான், அண்டு எஃப்எம்சிஜி. இது எல்லாமே தினம் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இப்போ பேங்கிங் அப்படின்னா நம்ம டெய்லி பேங்கை வந்து யூஸ் பண்ணி தான் அமௌண்ட் சென்ட் பண்ணுறது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. எஃப்எம்சிஜி அப்படின்னா நம்ம தினம் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி ஐடி அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயுமே ஐடி வந்து இருக்குது. டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாத்துலேயுமே வந்து ஐடி வந்து இருக்குது. ஒரு ஏரியாவுக்கு ஒரு 10 பேர் வந்து ஐடியில் வந்து இருக்கிறாங்க. அப்படிங்கிறனால அது அவ்வளோ சீக்கிரமாக வந்து அழியாது அப்படிங்கிற நான் சொல்லிக்கிறேன். கொஞ்சம் டவுன் போகும். இதே மாதிரி டவுன் வந்து முன்னாடி போனது கிடையாதாங்க, போயிருக்கு பாருங்கள். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி டைம் ஃப்ரேமில் இதே மாதிரி டவுன் நடந்திருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா 2008 வந்து நடந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா 2007 2008 வரைக்கும் இந்த ஸ்டாக்கு மட்டும் கிடையாது, 100க்கு 90 ஸ்டாக்கு கீழே தான் விழுந்திருப்பாங்க 2008. சரிங்களா? அதே மாதிரி இதெல்லாம் வந்து வளர்ச்சி காலம்தான், ஐடி கம்பெனியோட வளர்ச்சி காலம் தான் 2020 இந்த சமயத்துலலாம்.
ஆனால் அப்போவும் கூட ஒரு வருஷம் கீழே போகிறது, போன வருஷம் கூட ஃபுல்லாக கீழே வருது, நடக்க தானே செஞ்சிச்சு. ஸோ இது இருக்க தான் செய்யும். பயந்துக்க வேணாம், ரொம்ப பயந்துக்க வேணாம், வெயிட் பண்ணலாம். டெக்னிக்கலாக பார்க்கும்போது பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா, டெக்னிக்கலாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2020 வச்ச ஒரு ப்ரீவியஸ் லோவை மார்க்கெட்டு வந்து இப்போ பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ரெஸ்பெக்ட் பண்ணி தான் பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டுங்க 2230 தான் அடுத்த ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. இன்கேஸ் நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்ட் ஆகி இங்கேருந்து உள்ளே வந்துட்டாங்கன்னா சேஃபுங்க. இங்கேருந்து கீழே வந்து போக ஆரம்பிக்கிறாங்கன்னா இன்னொரு மாதம் கூட கீழே வந்து வரலாம், வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். சேம் இன்ஃபோசிஸ் அதே மாதிரி தான். ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா இன்ஃபோசிஸில் இங்கே ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ வந்து இருக்குதுங்க. அதனால் ஒரு சேஃப் இந்த இடத்துல அது வரைக்கும் வந்து வந்திருக்கிறாங்க, வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சரிங்களா? ஓகே, மொத்தமாக சேர்த்து வச்சு பார்க்கும்போது மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஒரு வருஷமாக கீழே வந்து வந்திருக்காங்க தான். இந்த ஒரு வாரம் பயங்கரமாக கீழே வந்து விழுந்திருக்காங்க தான். ஆனால் இப்போதைக்கு ஐடி செக்டாரே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிற அளவுக்கு இன்னும் எதுவும் நடக்கலை. பேனிக் செல்லிங் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க, நம்ம இதை பற்றி அடுத்த அப்டேட் வந்து பார்க்கலாம். என்ன நடக்குது, அடுத்த ஐடி செக்டர் வந்து மேலே போகுமா, பிரேக் அவுட் நடந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தெளிவாக வந்து இன்னொரு வீடியோவில் அது போக ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம பேசலாம். சரிங்களா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம அடுத்தடுத்து வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.